அன்புள்ள சகோதரர்களே, மக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு வணக்கங்களில் ஒன்றுதான் துஆக்கள், பிரார்த்தனைகள் என்று சொல்லுகின்ற இந்த இபாதத். பொதுவாக நமக்கு ஒரு தேவை என்று வருகின்ற பொழுதும், நமக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுதும், ஒரு முஃமின் அணுகக்கூடிய முதல் ஆயுதமாக, முதல் வழிமுறையாக இந்த துஆ தான் என்ன செய்யும் இருக்கும், பிரார்த்தனை தான் இருக்கும். இந்த துஆக்களை பற்றி, துஆ இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியமானது, துஆவுடைய ஒழுங்குகள் என்ன, துஆக்கள் என்னென்ன அமைப்பிலே செய்யப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நிறைய கற்றிருப்போம், நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். இந்த இடத்திலே நான் சொல்ல வருகின்ற அந்த தலைப்புடைய உள்ளம்சம் என்னவென்று சொன்னால், துஆ என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் ஒரு வணக்கமா அல்லது அதற்கும் மேலாக அனுதினமும் அவனது வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு முக்கிய ஒரு பண்பா என்பதை இந்த உரையின் ஊடாக நீங்கள் என்ன செய்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் இந்த துஆ என்ற ஒரு இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக புரிந்திருக்கிறோம் என்று நாம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணோட்டம் விட்டு பார்ப்போம் என்று சொன்னால் மிக குறைவு என்று தான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். துஆக்கள் பற்றிய பல தவறான புரிதல்களை நாங்கள் பல இடங்களிலே என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செய்தியை நான் இந்த இடத்திலே சொல்லி மற்ற விஷயங்களுக்கு வருகிறேன். துஆவை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு அளவுகோல் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எங்களால் எது முடியாமல் போகிறதோ அந்த விஷயத்திலே துஆ கேட்பது, எதெல்லாம் முடியுமோ அதை நாங்களே பார்த்துக்கொள்கின்றது. இதுதான் நிறைய பேரிடத்திலே துஆவை பற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம். அதிகமானவர்கள், அதாவது எப்படி எங்களால் எது முடியாமல் போகிறதோ அதுக்கு நம்ம என்ன செய்யறது, இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது, துஆ கேட்பது, அழுவது, கண்ணீர் வடிப்பது, இப்படி நம்ம நடந்து கொள்கிறோம். எதெல்லாம் நமக்கு இப்ப எல்லாம் ரெடியாக எல்லாம் முடியும் என்ற அமைப்புல இருக்குதோ அது அல்லாஹ் தஆலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன செய்யறோம், அதுக்கு முழு முயற்சி எடுத்து நாங்க அதை பார்த்துக்கொள்றோம் என்ற அமைப்புல தான் நிறைய துஆக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்பதில்லை, அப்படித்தானே? மிக மிக சிறிய விஷயங்கள் அவைகளை நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்பதில்லை. வீதியில போற நேரத்தில் ஷூல ஒரு பகுதி அறுந்துட்டு என்று சொன்னால், அல்லது செருப்பு வார அறுந்துட்டா உடனே யா அல்லாஹ் இந்த செருப்பை என்னது எப்படியாவது எனக்கு சீர் செஞ்சுதான் நம்ம கேட்கறது இல்லை. ஏன் இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு போக கூடாது, இதுல நம்மளே என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு சிந்தனை எங்கள்கிட்ட இருக்குது. அதே போல சாதாரண விஷயங்கள், பொருளாதார நடவடிக்கைகள், ஒரு 100 ரியாலுடைய தேவை இருக்குது, இதுக்கெல்லாம் துஆ கேட்கறது இல்லை. 100 ரியாலுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட போறதா, அதுக்கெல்லாம் பெரிய லெவலாகினா தான் என்ன செய்யணும், போகணும் என்றது போன்ற ஒரு சிந்தனை இருக்குது. ஆனா நம்ம கூடுதலாக எப்ப நம்ம துஆவில ஈடுபடுவோம் என்று சொன்னால், நம்ம ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஒரு நிலம் வாங்க போகிறோம், ஒரு பெரிய ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். இருக்கிற அமௌண்ட் அரைவாசி, இன்னொரு அரைவாசி தேவைன்னா அந்த அரைவாசிக்கு துஆ கேட்கிறது. இன்னொரு அரைவாசி தேவை தானே, இதுக்கு அல்லாஹ் கொடுத்த என்ன செய்ய, அல்லாஹ் எப்படியோ நான் அரைவாசி நான் செட் பண்ணிட்டேன், மத்த அரைவாசி நீ தான் என்ன செய்யணும், தரணும். இப்ப இந்த அரைவாசி இவர் செட் பண்ணிடுறது, மத்த எஞ்சிய பகுதி யாரு, இது அல்லாஹ்வா என்ன செய்யணும், தரணும் என்பது போன்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம இடத்துல என்ன செய்கிறது, இருக்கிறது. துஆவுடைய விஷயத்திலே நம்ம இருக்கிறது. அதே போல எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் அல்லாஹ்ட்ட கேட்டுக்க கூடாது, எல்லாத்தையும் போய் அல்லாஹ்ட்ட கேட்டுக்க கூடாது. ஏன் இது அப்ப நம்ம ஒரு மனிதனிடத்தில் கேட்பது போன்ற ஒரு எண்ணப்பாங்கு, ஒரு தோரணை எங்களிடத்தில் என்ன செய்கிறது, அதிகமானவரிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கண்டிருக்க மாட்டோம். இதே மாதிரி அல்லாஹ்விடத்துல போய் என்ன செய்யறது இல்ல, திருப்பி திருப்பி நம்ம கேட்க கூடாது என்பது போன்றும், எல்லா விஷயங்களையும் கேட்க கூடாது என்பது போன்றும் பல சிந்தனைகள் நம்ம இருப்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் நம்மளே பேராசைக்காரன் நினைச்சிருவானோ அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு என்னது பெரிய அளவுல எல்லாம் நான் ஒன்றும் கேட்கல அல்லாஹ்ட்டே எப்படி சொல்றதுன்னா என்ன, நான் பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் கேட்கல, என்ன ஒரு வீடு ஒரு வாகனம் இவ்வளவுதான், இதான் நான் கேட்கிறேன், நான் பெரிய அளவுல ஆசையெல்லாம் என்ன செய்யல படவில்லை. சொர்க்கத்தில் கேட்கிற நேரத்தில் கூட எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் என்னை நீ நரகத்திலிருந்து காப்பாத்தினாலே போதும், சொர்க்கம் அது நீ எக்ஸ்ட்ராவா தாரது, சொர்க்கம் நீ அது எக்ஸ்ட்ராவா தாரது, நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தினாலே போதும் என்றது போன்ற மாதிரியான சிந்தனைகள் நம்மளோட துஆல எல்லாம் என்ன செய்யுது, இருக்குது. எனவே இந்த மாதிரியான துஆக்களுடைய பார்வைகள், இது நம்ம விரிவாக பேசியிருக்கிற விஷயம், ஆனால் இதில் நான் சுருக்கமாக சொல்வதற்கான காரணம், இது மாதிரியான பார்வைகள் நம்மகிட்ட துஆல இருக்கிறதை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் துஆ ஒரு முஃமினது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பதை நம்ம என்ன செய்யல, இன்னும் முழுமையாக புரியவில்லை என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறது. இது ஒரு பகுதியா. சில நேரங்களில் நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பயத்தின் காரணமாக துஆ கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பயத்தின் காரணமாக
அதாவது பயத்தின் காரணமாக அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து துஆ கேட்கிறது. பயத்தின் காரணமாக என்று சொல்றது எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பயந்து துஆ கேட்டது. தேவர எதுக்காக கேட்கிறார் அல்லாஹ்ட்ட துஆ? இவருக்காக வேண்டி கேட்கல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யறது? நம்ம துஆ அல்லாஹ்வை பயந்து துஆ கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது. இது எப்ப நடக்கும்னு சொன்னா, நீங்க சரியா பார்க்கிறதாக இருந்தா இந்த 5 நேர தொழுகைக்கு பிறகு துஆ கேட்கக்கூடிய அதிகமானவர்கள், எல்லோரையும் சொல்லல, அதிகமானவர்களை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவங்க ஒரு வளமை வைத்திருப்பார்கள். சலாம் கொடுத்த பின்னால அதுக்கார்கள் முடிந்த பின்னால துஆ கேட்கிற ஒரு வளமை என்ன செய்திருப்பார்கள்? வைத்திருப்பார்கள். அந்த வளமை எப்படி வேகமா முடியும் என்று சொன்னால், சிலர் ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க. அந்த சலாத்துக்கு பிறகு கேட்கிற துஆ வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது. நீங்க சில இடங்களை காணல துஆ கேட்டுக்கிட்டு அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாரு. பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் போற மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னது இடையில என்ன செஞ்சிருவாங்க? அந்த துஆ வந்து என்னமோ ஒரு கடமைக்காக வேண்டி கேட்பது போன்றும், கேட்காட்டி என்ன நிலைமை ஆகிறோம். ஏன்னா நம்ம பின்னால பெரிய வேலையெல்லாம் என்ன செய்யறோம், செய்ய இருக்கிறோம். இது நம்ம கேட்காத விட்டா பெரிய சிக்கலாயிரும் அப்படி என்பதற்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம துஆவை என்ன செய்யல ஒரு பெரிய, அப்ப இந்த மாதிரியான துஆக்கள் மூலம் ஒரு முஃமினது வாழ்க்கையில் பெரிய அசர் ஏற்படும் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அசர் உள்ள ஒரு துஆ, அதாவது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு முஃமினது வாழ்க்கையில் துஆ இருக்கும் என்றால் அது இந்த அமைப்புல புரிகின்ற ஒரு துஆ அல்ல. நம்ம புரிஞ்சுக்கின்ற துஆ அல்ல. இந்த மாதிரி நாங்கள் பயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய துஆக்கள், அதுபோல பயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய துஆக்கள் எடுத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம், யாரு பயத்திற்காக மட்டும் இறைவனிடத்திலே துஆ கேட்கிறார்களோ அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய அந்த சிபத்துல தான் துஆ கேட்கிறாங்க. யாருடைய சிபத்துல? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வந்து அல்லாஹ்வை பெரும்பாலும் துஆ கேட்ட இடம் எது தெரியும்? அல்லாஹ்வை மட்டும் தனியே அழைக்கிற இடம், அல்லாஹ்வை மட்டும் தனியே அழைக்கக்கூடிய, அதாவது அவங்க ஷிர்க் தான் வைப்பாங்க, ஆனா அல்லாஹ்வை ஏகத்துவமாக முஹ்லிஸீன லஹுத்தீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை மாத்திரம் கேட்கக்கூடிய இடம் எது தெரியுமா? கடல்ல எங்கேயாவது போய் அகப்பட்டுக்கண்டா, ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அமைஞ்சு அவன் என்ன பயங்கரமான சிச்சுவேஷன்ல மட்டும் இஹ்லாஸா என்ன செய்வாங்க, துஆ கேட்பார்கள். யாரோட சிஃபத் இது? முஷ்ரிக்கீன்களுடைய சிஃபத்துல உண்டு. ஆனா முஃமின்களுடைய சிஃபத்தில் உண்டாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வயதுஊனனா ரகபம் வரஹபா. அவர்கள் எங்களை எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால் ஆசையோடும் அச்சத்தோடும் ரெண்டும் கலந்து என்ன செய்வார்கள், எங்களை பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த துஆ என்ற இந்த விஷயத்தை, இந்த ஒரு பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வணக்கத்தை, ஒரு பண்பை நாங்கள் சரியாக முழுமையாக புரியவில்லை என்று சொல்கின்றதற்கான ஒரு சில உதாரணங்கள் தான் நான் இப்ப சொல்கிறேன். இந்த மாதிரியான நடைமுறைகள் எங்களிடத்தில் நிறைய என்ன செய்கிறது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, துஆ என்பதை நம்ம அதிகமானவர்கள் இது தேவைக்கு கேட்கிற துஆ, தேவைக்குத்தான் துஆ என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படித்தானே? துஆ என்பது தேவைக்கான ஒன்று, தேவை இல்லாட்டி துஆவே தேவையில்லை அப்படி என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். துஆ என்பது நமக்கு தேவை ஏற்பட்டால் இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். தேவை இல்லையா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அமைப்புல நம்ம துஆவை என்ன செய்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி அல்ல. துஆ என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் முழுமையாக அனுதினமும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான தப்பான பார்வைகள், தப்பான அணுகுமுறைகள் துஆவிலே, அதுவும் மனிதர்கள்ட்ட கேட்பது போன்ற சிந்தனைகள், ஒரு மனிதன்ட்ட கேட்கிற நேரத்தில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுமோ அது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் எங்களிடத்தில் இருப்பது இன்னும் துஆவை நாங்கள் முழுமையாக புரியவில்லை என்பதற்கான ஆதாரம். சொர்க்கத்தை கேட்கிற நேரத்தில், சொர்க்கத்தை துஆ கேட்கிற நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட அமலை பார்க்கிறது, நம்ம செஞ்சுக்கிற அமலுக்கு சொர்க்கம் போக வாய்ப்பு என்னது இல்லை. எனவே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற நேரத்தில் எப்படி கேட்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தையாவது என்ன செஞ்சிரு தந்துரு, சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் தந்துரு, அது மட்டும் எனக்கு என்னது போதும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்வார்கள், துஆ கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, இன்னொரு அறிவிப்பில் அவ்ஸத்துல் ஜன்னah. அதாவது நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள், சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் சொர்க்கத்திலேயே உச்சமான இன்பங்களை உடைய அல்லது உச்சமான இடத்திலே இருக்கக்கூடிய ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எல்லா முஃமின்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி அதே போல, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க. விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படி இலை போய் அப்படி அந்த வாடி போய் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க, ஏதாவது துஆ கேட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏதாவது துஆக்கள் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்டேன், ஏதாவது தண்டனை மறுமையில் நீ எனக்கு தருவதாக இருந்தால் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிரு தந்துரு அப்படின்னு நான் துஆ கேட்டேன் அப்படின்னு சொன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாமா, அதாவது சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, உங்களால ஒரு நாளும் அவன் அப்படி தந்தானடா தாங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனையை தந்தான் என்று சொன்னால் தாங்கிக் கொள்ளவே நீங்கள் மாட்டீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேட்டீங்க என்று சொன்னால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். அப்படி கேளுங்க. இந்த உலகத்திலே நல்லதை கேளுங்க, மறுமையிலே என்ன செய்ய? நல்லதை கேளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்ட்டே போய் நம்முடைய இஹ்லாஸை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய? யார் நம்ம அல்லாஹ்வுக்கு எங்கட உள்ளம் தெரியும், எங்கட உள்ளத்திலே உள்ள அந்த ஆசைகள் தெரியும், பயமெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்ட்டே நம்முடைய இஹ்லாஸ் என்ன செய்யக்கூடாது? நிரூபிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா என்னது? நாம் சிசுக்களாக வயிற்றில் இருக்கிற நேரத்திலே எங்களை அறிந்து வைத்தவன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்மகிட்ட துஆக்களில் சில கோராடுகள் இருக்கின்றன. நம்ம சரியாக துஆக்களை புரிந்து கொள்ளாத தன்மைகள் எங்கிட்ட இருக்குது. அப்படின்னா இந்த துஆவை எந்த அமைப்புல புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்றாருன்னு சொன்னால், ஒரு வீட்டுல ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய அமைப்புல எல்லா விஷயம், நம்ம வீடு எடுத்துக்கங்க, எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? வைத்திருக்கிறோம். எல்லா விதமான வசதி, நகை, அது இது, பொருளாதாரம் எல்லாம் அந்த வீட்டுல இருக்குது. நம்ம வீட்டை மூடிட்டு வெளியே வரோம். அடிக்கடி நம்ம செக் பண்ற ஒன்றாக எது இருக்கும்? வீடு இருக்குமா, கீ இருக்குமா? கீ தான் என்ன செய்யும்? இருக்கும். நம்ம அடிக்கடி செக் பண்ற ஒன்றாகவும், பாதுகாக்கிற ஒன்றாகவும், அடிக்கடி பார்த்துக்கொள்ற ஒன்றாகவும் கீ இருக்குதான்னு தான் என்ன செய்வோம்? அடிக்கடி நம்ம என்ன செய்வோம்? பார்த்துக் கொள்வோம். இன்னொரு யோசனை வரும், யார் யார்கிட்ட கீயை கொடுத்துட்டு வந்தவனால யோசனை எல்லாம் வரும். விளங்கிட்டா? யார் அவன்கிட்ட கொடுத்தோமா, இவன்கிட்ட கொடுத்தோமா, அந்த ஒரு 2-3 கீ வச்சிருந்தா அந்த யோசனை என்ன செய்யும்? வரும். அப்ப அவ்வளவு பெரிய சொத்து, அவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தும் நமது முழு சிந்தனை எதுல இருக்குது? கீழே தான் இருக்குது. வீட்டில இருந்து நம்ம அவ்வளவு பொருட்களை வைத்து விட்டு வருகிற நேரத்திலும் கூடுதலாக பாதுகாப்புக்கு நம்ம கவனம் எடுக்கிற விஷயம் இந்த கீ தான். உள்ள விஷயங்கள் நமக்கு எவ்வளவு பெருமதியாக இருந்தாலும் இந்த கீக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குது. அது காரணம், இவைகளை நான் அனுபவிக்க வேண்டுமென்றா திறப்பு தான் எனக்கு பாதுகாப்பு. இன்னொரு இடத்துல போகாமலோ அல்லது நான் அதாவது இன்பமாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றாலும், நம்ம உள்ளே இருந்தாலும் சரி, நம்ம வெளியே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நம்ம கீக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துல என்ன விதமான அருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நியாமத்துக்களாக இருந்தாலும் சரி, அது நம்ம உணரக்கூடியதாக இருந்தாலும், நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே யாரது கையில இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? இந்த உலகத்துடைய எல்லா ஹஸாயின், அதாவது ஹஜானாக்களும் யார கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இத அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணுமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா? துஆ. இது நம்மளுக்கு வேணும் அப்படி என்றிருந்தால், அதுல உள்ளவைகள் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமே என்ன தெரியுமா? பிரார்த்தனை. எப்படி சொத்துக்களும் வசதிகளும் இன்பங்களும் இருக்கக்கூடிய ஒருவன் அதை பூட்டி பாதுகாத்த அந்த கீயை என்ன செய்யறான்? முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அது போலதான் ஒரு நல்ல அடியானுக்கு கீ மாதிரி தான் இந்த துஆ என்பது. யாருக்கு அல்லாஹ் தஆலா கீக்கான கவனத்தை கொடுக்கிறானோ, அது இன்னொரு முக்கியமான விஷயம். துஆ கேட்பதற்கான ஆசையையும் உணர்வையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் தஆலா தனது ஹஸானாவிலிருந்து கொடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். யாருக்கு துஆ கேட்கணும் என்ற உணர்வு அடிக்கடி வருதோ, அடிக்கடி துஆ கேட்கிறாரோ, அடிக்கடி அல்லாஹ்வை நினைச்சு பிரார்த்தனை செய்கிறாரோ, அல்லாஹ் தஆலா ஒருவன் கையில கீயையே கொடுக்கிறான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க நினைக்கிறான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்க நினைக்கிறான் அர்த்தம். எவருக்கு அல்லாஹ் தஆலா துஆ என்ற சிந்தனையை வைக்கவில்லையோ, துஆ கேட்கிற உணர்வும் அவர்கிட்ட வரவில்லையோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்க நினைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்க நினைக்கவில்லை. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஏன் இதை கீ என்று சொல்றான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலாவே தனது அருளை பற்றி சொல்கிற நேரத்தில் கஜானாவுடைய கீ என்று குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்றார்? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, எந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றிருந்தாலும் சரி, எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? பியதிஹில் முல்க். யாருடைய கையில் அதிகாரம் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் அந்த அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அருளண்டை கொடுக்க வேண்டும், சோதனை ஒன்றை தடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு துஆ என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு அடியானுக்கு துஆ கேட்க வேண்டும். இரண்டாவது, துஆ என்ற உணர்வை அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஏற்படுத்துகிறான் என்றால், அல்லாஹ் தஆலா கொடுக்க நினைக்கிறான், சோதனையை தடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தான் இந்த மக்களை படைத்தேன், அவர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணமாக அல்லாஹ் கேட்காமலே சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான். நீங்க கேட்காமலே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? சில விஷயங்களை எழுதி கொண்டான். அதுல ஒன்று என்ன? ரிஸ்க். இந்த உலகத்துல நம்ம உணவு சாப்பிடணுமா, அது அல்லாஹ் தனக்கு என்ன செஞ்சிட்டான்? நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். லா தஸ்தப்தி ஒரு ரிஸ்க். எந்த ரிஸ்கை நீங்க வரவில்லை என்று அவசரப்பட வேண்டாம், உங்களுக்கு சேரும். அப்படி அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான். ஆனால்
மேலதிகமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுக்க நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தன்னிடத்தில் கேட்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான். கேட்பதன் மூலம் என்ன அப்படி என்று சொன்னால் நாங்கள் அடிமை என்பதை என்ன செய்கிறோம், இறைவனுக்கு அந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கேட்கிற நேரத்தை எங்களோட மனதில் ஒரு கேள்வி உண்டாகும். என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நம்ம கேட்கணும் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. ஒரு சூஃபியத்தர் சொல்றாரு, ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. நான் ஏன் கேட்கணும், என்ற சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியுமே. இறைவனுக்கு தான் என்ற சிச்சுவேஷன் டோட்டலா தெரியுமே, நான் சொல்லியா கேட்கணும், டீடைல்ஸா சொல்லணுமா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் என்பது வேறு. நம்ம ஒருவர்கிட்ட ஒரு உதவிக்காக வேண்டி போறோம், வளமையாக அவர்கிட்ட உதவிக்கு போறதுன்னு வைங்களேன், நம்ம அங்க போறோம். அப்ப அவர் இதுக்கு தான் வந்தீங்கன்னு அவருக்கு தெரியுது. அவர் டீயை கொண்டு வராரு, நம்ம டீ எல்லாம் குடிக்கிறோம், சிரிச்சுட்டு அப்ப போயிட்டு வரவான்னு கேட்டு அவர் போங்கன்னு சொன்னாருன்னா என்ன செய்வீங்க? என்னடா இந்த ஆளுக்கு நல்லா விளங்குது, நான் ஏன் வந்தேன்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு வாங்கடா போங்கன்ட்டாரு அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த திமிர் வர்றது நியாயம் தான். ஏன் வந்த இவனுக்கு வாய் திறக்கிறதுக்கு முடிவில்லைடா, நான் ஏன் கொடுக்கணும் என்ற சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும், வரும். சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த பெருமை வரும் என்றால் ரப்புல் ஆலமீனுக்கு என்ன, அவன் பெருமைக்கு உரியவன், பெருமைக்கு தகுதியானவன். ரப்பு என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் வாயை திறந்து சொல்லணும். என்ன எதிர்பார்க்க, நீ அடிமை என்றதை என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ அடிமை உபூதியத்தில் இருக்கிறாய் என்பதை என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனை எதிர்பார்ப்பு. எனவே நம்ம சொல்லணும், யா அல்லாஹ் என்ற சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனது நிலைமை இப்படி இருக்குது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை சொல்லுவதை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அடிமையாகிற இடம், நாங்கள் அடிமையாகிற இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் துஆவுக்கு இபாதத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பதுதான் வணக்கமே, துஆ என்பதுதான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.